Good day to you all. நாம் ஒரு மொழியை கற்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, கன்ஸ்டன்ட் பிராக்டிஸ். அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை எவ்வாறு ஆங்கிலத்தில் பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? வெளிவருகின்ற தினமும் 10:30 மணிக்கு காலையில் வெளிவருகின்ற இந்த வீடியோவை பார்வையிட்டு இங்கு பயன்படுத்தப்படுகின்ற வாக்கிய அமைப்புகளில் தினமும் பேசக்கூடிய வாக்கியங்களை முடிந்தவரை உருவாக்கி பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. One day you can be fluent in speaking English. If you have any doubts, please do comment. I will help you. Now, let's move on to the video. நாம் நீரை வீணடிக்க கூடாது. இது ஒரு எச்சரிக்கை அல்லது வலுவான அறிவுரை. இப்படியான விடயங்களையோ தடை செய்யப்பட்ட விடயங்களையோ ஆங்கிலத்தில் கூற நாம் must not அதாவது mustn't என்பதை பயன்படுத்துவோம். இதனுடைய வாக்கிய அமைப்பானது subject plus mustn't plus V1 form என்றவாறு அமையும். வாக்கியத்தை சொல்லி பார்ப்போமா? நாம் we mustn't வீணடித்தல் எப்படி சொல்வோம்? waste. We mustn't waste எதை? water. We mustn't waste water. Again, we mustn't waste water. நீங்க பள்ளிக்கு தாமதமாக வரக்கூடாது. ஒரு எச்சரிக்கை அல்லது வலுவான ஒரு அறிவுரை. யார் வரக்கூடாது? நீங்க. You mustn't be late to school. You mustn't be late to school. வாய் திறந்த சத்தமா சொல்லி பாருங்க. Very good. You mustn't be late to school. நீங்க பரீட்சையின் போது பேசக்கூடாது. You mustn't talk during the exam. பரீட்சையின் போது during the exam. During the exam. You mustn't talk during the exam. You mustn't talk during the exam. எல்லாரும் வாய்விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Amazing. நீங்கள் உணவை வீணடிக்க கூடாது. Please comment your answer. Superb. You got it. நீங்கள் கதவை பூட்ட மறக்க கூடாது. You mustn't forget to lock the door. To lock the door. You mustn't forget to lock the door. You mustn't forget to lock the door. எல்லாரும் கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. You mustn't forget to lock the door. எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் இந்த கதவை திறக்க கூடாது. எந்த சூழ்நிலை இந்த கதவை திறக்க கூடாது. இவ்வாறு எந்த சூழ்நிலையிலும் என்பதை நாம் ஆங்கிலத்தில் under any circumstances, under any circumstances எப்படி சொல்வோம்? Very good. Under any circumstances அப்படின்னு சொல்வோம். இதை சொல்றதுக்கு வேறொரு வழியும் இருக்குது. அப்படி சொன்னோமானால் வாக்கியம் இன்வர்சன் வடிவத்தில் இருக்கும். அப்படின்னு சொன்னா வினா வாக்கியத்தின் அமைப்பில் காணப்படும். இப்போ நாம் பேச்சு வழக்கில் எப்படி பேசலாமோ அதே போல under any circumstances என்பதை பயன்படுத்திய வாக்கியங்களை பார்ப்போம். எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் இந்த கதவை திறக்கக்கூடாது. நீங்கள் இந்த கதவை திறக்கக்கூடாது. You shouldn't open this door. You should not open this door under any circumstances. You should not open this door under any circumstances. எல்லாரும் வாய்விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Well done. You shouldn't open this door under any circumstances. எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னிடம் பொய் பேச மாட்டேன். I won't lie to you under any circumstances. I won't lie to you under any circumstances.
Again, I won't lie to you under any circumstances. இங்கு want என்பது will not என்பதை குறிக்கும். எந்த சூழ்நிலையிலும் குழந்தைகள் நெருப்பிற்கு அருகில் விளையாடக்கூடாது. பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது? நெருப்புக்கு அருகில் விளையாடக்கூடாது. Children shouldn't play near fire under any circumstances. Children shouldn't play எதற்கருகில்? நெருப்பிற்கருகில். Near fire எப்போது? எந்த சூழ்நிலையிலுமே. Under any circumstances. Children shouldn't play near fire under any circumstances. அந்த கதை உண்மையாக இருக்க சாத்தியமில்லை. ஒரு கதை ஒன்று சொன்னாங்க, ஆனா அது உண்மையா இருக்கிறதுக்கான சான்ஸே இல்லை, சாத்தியக்கூறே இல்லை. இவ்வாறு சாத்தியம் இல்லை என்பதை நாம் impossible அப்படின்னு சொல்வோம். எப்படி சொல்வோம்? impossible. impossible. அப்போ சாத்தியம் என்றால் எப்படி சொல்வோம்? possible. சாத்தியமில்லை impossible. சாத்தியம் possible. அந்த கதை உண்மையாக இருக்க சாத்தியமில்லை. That story is impossible to believe. That story is impossible to believe. Again, that story is impossible to believe. அவர்கள் அந்த செயற்திட்டத்தை நேரத்திற்கு முடிக்க சாத்தியமில்லாமல் இருக்கிறது. It is impossible. யாருக்கு? அவங்களுக்கு. For them to complete the project on time. It is impossible for them to complete the project on time. Again, it's impossible for them to complete the project on time. அந்த காரை வாங்குவது எங்களுக்கு எந்த வகையிலும் சாத்தியமில்லாததாக இருக்கிறது. அதாவது என்ன? பணப்பற்றாக்குறை எங்களுக்கு இருக்குது என்பது அர்த்தம். Buying that car is impossible for us. எங்களுக்கு buying that car is impossible for us. என்ன ரீதியில? பண ரீதியில, financially. Buying that car is impossible for us financially. Buying that car is impossible for us financially. எல்லாரும் வாய்விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Buying that car is impossible for us financially. இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? Subject plus mustn't plus V1 form என்பதையோ under any circumstances என்பதையோ impossible என்பதையோ பயன்படுத்தி நடைமுறையில் பேசக்கூடிய வாக்கியங்களை முடிந்த அளவு சிந்தித்து பாருங்கள், எழுதி பாருங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Then it will be helpful for other viewers, and if you have any mistakes or doubts, definitely I will help you. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருப்பின் மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. அதே போல முடிந்தவரை ஆங்கிலம் கேட்பதில் ஆர்வமுள்ளவர்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்போ நான் வீடியோ போடும் போதெல்லாம் உங்களுக்கு உடனடியாக நோட்டிபிகேஷன் வந்துவிடும். இதே போன்ற கன்ஸ்டன்ட் பிராக்டிஸை நீங்கள் தினமும் காலை 10:30 மணிக்கு பார்வையிடக்கூடியதாக இருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.